நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வந்து ஒரு நேரம் சொன்னதாக நம்ம பல இதுகளில் படிச்சிருக்கிறோம். இது எதுக்காகனா, பாண்டியர்கள் அமைச்சரவையில் வந்து அவங்க பாண்டியர்கள் இதில் வந்து சங்ககால புலவர் நக்கீரன் என்பவர் ஒருவர் இருந்திருக்கார். அப்போ வந்து சிவன் வந்து ஒரு இதில் வந்து மாறுவேஷத்தில் வந்து ஒரு அந்த பாண்டியர் அமைச்சர்கள் வந்து ஒரு விவாதம் நடக்கு. அது என்னன்னா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டான ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யாருக்குன்னா, சிவன் சுந்தரேஸ்வரருங்கிற ஒரு இதில் வந்து சிவன் வந்து சுந்தரேஸ்வரர் ஒரு பேரில் வந்து வந்து உள்ள வந்த மாதிரியும், அப்போ சுந்தரேஸ்வரருக்கும் நம்ம நக்கீரருக்கும் வாதம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது சிவன் வந்து நெற்றிக்கணை திறக்கிறார். உடனே நக்கீரர் என்ன சொல்றாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது சிவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமேன்னு நக்கீரன் வந்து இது பண்ணுறாரு, வாதம் பண்ணுறாரு. அப்படி ஒரு நம்ம இதுக்கெல்லாம் புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். அந்த நக்கீரன் எங்க பெயர்ல வந்து ஒரு வாரம் இருமுறை ஒரு பத்திரிக்கை வருது, நக்கீரன். இதனுடைய ஆசிரியர் வந்து நக்கீரன் கோபால். இந்த பத்திரிக்கை எப்படின்னா, ஒரு நேரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பத்திரிக்கை, ஒரு நேர்மையான பத்திரிக்கை. ஒரு தவறுகள் நடந்தால் உடனே அது வந்து உடனே அவங்க எதுக்கும் அஞ்சாம ஒரு போடக்கூடியவங்க ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன். அந்த பத்திரிக்கையை ஒரு நேரத்தில் எப்படின்னா, என்ன யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க அந்த ஆட்சியில் உள்ள தவறுகளை உடனே சொல்லுவாங்க. அன்று ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த சுடுகாட்டு ஊழல், இன்னும் ஒரு ஊழல் நடந்துச்சு ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது வந்து, அப்போ ஐஏஎஸ் அதிகாரி வந்து உமாசங்கர் வந்து இதை வெளியே கொண்டு வர்றார். இந்த செய்தி வந்து அதிகமா எந்த இது நக்கீரன் பத்திரிகைனால தான் வெளியே எல்லா பக்கம் போச்சு. அப்போ ஆட்சியில் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அந்த எதிர்த்து அந்த நடந்த ஊழல்களை வந்து சொன்னது வந்து நக்கீரன் பத்திரிகை. அந்த இதுக்காக அந்த நக்கீரன் கோபால் பலமுறை அவர் வந்து இது சிறைக்கெல்லாம் சென்றிருக்காரு. நக்கீரன் கோபால் சிறையெல்லாம் சென்றிருக்காரு. அந்த பத்திரிகை பல முறை வந்து முடக்கலாம் பட்டது. அது போக அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வருதுன்னு சொன்னோன்னா, அந்த கடைகளுக்கு அந்த வராத அளவுக்கு அந்த பத்திரிகைகள்லாம் அங்கங்கே இது பண்ணாங்க, தடுத்துலாம் நிறுத்தப்பட்டது. அப்படி உள்ள ஒரு பத்திரிகை நக்கீரன் பத்திரிகை, நல்ல ஒரு பத்திரிகை. அது போக வந்து கொடியங்குளம் சம்பவம் நடந்ததெல்லாம் வந்து அன்னைக்கு வெளியே கொண்டு வந்தது. டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவர் எடுக்க நல்ல நியாயமான போராட்டங்கள்ல ஒரு எதாக இருந்தாலும் உடனே கொண்டு வரக்கூடியது. டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கூட ஒரு நட்பாக இருந்தவர் தான் நம்ம நக்கீரன் கோபால். அப்படிப்பட்ட ஒரு இது நக்கீரன் பத்திரிகை, நல்ல பத்திரிகை. இவர் சந்தன வீரப்பன்ட்ட நேரடியாக போய் காட்டுக்குள்ளே போய் பேட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்தவர். அது போக கன்னட நடிகர் ராஜ்குமார் வந்து கைது பண்ணும் போது இந்த நக்கீரன் கோபால் தான் போய் அதுக்கு சமாதான தூதராக இருந்தவர். அப்படி ஒரு பத்திரிகை நக்கீரன் பத்திரிகை, ஒரு நல்ல பத்திரிகை, நல்ல நான் விரும்பி படிச்சுக்கூட பத்திரிகை, ஒரு நேர்மையான பத்திரிகை, ஊழல்களை உடனே வெளியே கொண்டு வந்த பத்திரிகை. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் சமீப காலங்களாக அதிருப்தி அளிக்கிறது. ஏன்னா திமுகவின் ஊழல்கள் வெளியே கொண்டு வராது, திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை வெளியே கொண்டு வராமல் இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இந்த நக்கீரன் பத்திரிகை வந்து இன்னைக்கு திமுக செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் முட்டு கொடுக்கு. ஒரு நேரம் எப்படி இருந்தது அதுக்கு நேர்மாறா இன்னைக்கு வந்து நேர்மையா இருந்தது, இன்னைக்கு தவறுதலா போயிட்டு இருக்கு அந்த நக்கீரன் பத்திரிகை. இன்னைக்கு இந்த நக்கீரன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, நெல்லை நீதிமன்றம் முன்பு நடந்த ஒரு படுகொலை, இந்த மாயாண்டி என்பவர் வந்து ஒரு படுகொலை செஞ்சது. அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பாக இருந்தது. அந்த படுகொலை எதனால் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா செய்தி சேனல்கள் பார்த்துருக்கோம், நம்ம யூடியூப்புகள்லாம் எல்லாத்துலையும் பார்த்துருக்குறோம். அது எதனால் நடந்துச்சுன்னு நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கீழ்நத்தம் வடக்கூரை சேர்ந்தவர் ராஜாமணி, எம்ஏ படித்தவர். அவருக்கு திருமணமாகி அவருடைய மனைவி பிஇ ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்காங்க. அவருடைய தம்பி மனோராஜ் அவர் எம்இ படித்த பையன். அதுவும் ராஜாமணி என்பவர் வந்து திமுகவின் கிளை செயலாளர். அது மட்டும் இல்லாமல் கீழ்நத்தம் பஞ்சாயத்தின் வார்டு உறுப்பினர். பையன் எம்ஏ படித்த பையன், ஒரு நல்ல பையன். அந்த பையன் வந்து வேலை கிடைக்கல. அப்பா வந்து ஆடு வச்சிருக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு பதில் இந்த பையன் வந்து ஆடை மேய்ச்சிக்கிட்டு படிப்பு அந்த வேலைக்கு போனுங்க ஒரு இதுக்கு தயாராகிட்டு இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. அப்படி உள்ள பையன் வந்து அவர்கிட்ட இருந்து ஆடு வாங்கிட்டு போறாரு. பக்கத்து ஊரை சேர்ந்த கீழ்நத்தம் மேலூரை சேர்ந்த மாயாண்டி. அந்த ஆட்டுக்கு பணம் கொடுக்கல, ஆட்டை வாங்கிட்டு போனால் மாயாண்டி கிட்ட ராஜாமணி வந்து ஆட்டுக்கு பணம் கொடுன்னு கேட்காரு.
ஒரு தேவேந்திர குலத்தை சேர்ந்தவன் நம்மகிட்ட வந்து ஏத்து கேட்டானே, நம்மகிட்ட பணம் கேட்டான் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் தான் ஒரு பெரிய தாதாவா ஆகணும்னு இந்த என்ன பண்றாரு, இந்த ராஜாமணியை மாயாண்டி படுகொலை செய்தார். எந்த இதுக்கு போகாத ஒரு இது, ஒரு அமைதியா உள்ள பையன் அந்த ராஜாமணி. இது நடந்து இப்போ ஒரு வருடம் ஆயிட்டு. தன் அண்ணன் எதுக்கும் போகாதவர், ஒரு நல்லவரை ஏன் இப்படி பண்ணிட்டான்னு அவரோட அந்த எம்இ படிச்ச அவருடைய ராஜாமணி தம்பி மனோராஜ் வந்து தன் அண்ணனை கொலை செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு இதுல தன்னோட உறவினர்களை வச்சு, வேற யாரும் கூலிப்படை எதுவும் கிடையாது, தன் உறவினர்களை வச்சுக்கிட்டு வேறொரு வழக்கு, இந்த நம்ம ராஜாமணி கொலை வழக்காக வரல, வேறொரு வழக்கு, 2 வழக்கு, ஒரு ஒரு வழக்குக்கும் இன்னொரு வழக்குக்கும் மாறாப்புல. ஆனால் இந்த நக்கீரன் பத்திரிக்கை என்ன போட்டிருக்காங்க, ராஜாமணி கொலை வழக்குக்கு வந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கொலை வழக்கு வரும்போது அவருடைய ராஜாமணி தம்பி மனோராஜ் தன் நண்பர்களை வச்சு நீதிமன்றம் முன்னாடி படுகொலை செய்யப்படுது. யாரோ மாயாண்டியே படுகொலை செஞ்சுட்டாங்க. இந்த வந்து படுகொலை வந்து பழிக்கு பழி தீர்வு இல்லை. இது நம்ம யாருக்கும் வந்து இது கிடையாது. ஆனால் தன் அண்ணனை சும்மா இருந்த அண்ணனை படுகொலை பண்ணிட்டான்ட்டு அந்த பையன் ராஜாமணி பண்ணிட்டாப்புல பண்ணிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. இது சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் என்ன போட்டு, இதில் நக்கீரன் பத்திரிகையில் என்ன இந்த செய்தி எப்படி வருதுன்னா, தவறா ராஜாமணி வந்து ஆட்டை விட்டுட்டு ஒரு பாலத்துல இருந்து மது அருந்தியதாகவும், மாயாண்டி வந்து இப்படி மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு வாய்த்தாளர்ல வெட்டினதாகவும், அதற்கு முன்பு ராஜாமணியும் மாயாண்டியும் நண்பர்கள், வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவங்க நண்பர்கள். இவங்களுக்கு தொழில் வந்து ஆடு களவங்க தொழில். இந்த ஆட்டை களவாண்டு அதில் ரூபா வராமல் அதில் பங்கு போட்டதில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த நக்கீரன் பத்திரிக்கை கொண்டு வருது. பாருங்க, ஒரு எம்ஏ படித்த பையன், திமுகவில் ஒரு கிளை கழக செயலாளர், அது ஒரு வார்டு மெம்பரு, ஏற்கனவே அந்த ஒரு பையனை பறி கொடுத்துட்டு அந்த குடும்பம் இருக்கு. அந்த பையன் மேலே திருட்டு பட்டம் சுமத்துது எது, இந்த நக்கீரன் பத்திரிகை. எவ்வளவு பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த திருட்டு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து 7 இளைஞர்கள் வந்து தன் வாழ்க்கை இழந்திருக்காங்க. இந்த அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இந்த அரசு அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக இவங்க அந்த பையனை, அவனை மாயாண்டியை ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து அன்னைக்கு அவன் சிறைக்கு போயிருப்பான், அவனும் திருந்தி வெளியே வந்திருப்பான். இன்னைக்கு லூர்து அவர் நம்ம பிஓ ஸ்ரீகுண்டத்தில் படுகொலை செய்யப்பட்டார். மணல் கொள்ளையை தடுத்ததில்ல, இது பண்ணாரு, படுகொலை செய்யப்பட்டார்ல. அவருக்கு வந்து உடனே நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கீங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா ஒரு அரசு ஊழியர்? அதே மாதிரி மற்ற வழக்குகள் நீங்கள் இது பண்ணீங்கன்னா இது மாதிரி பழிக்கு பழி இது நடக்காதில்ல. இன்னைக்கு இந்த பையங்களும் 7 பேர் தன் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த இதுல வந்து இன்னைக்கு இந்த நக்கீரன் பத்திரிகை தேவையில்லாம உண்மைக்கு புறம்பா செய்திகள் வழியா இன்னைக்கு போடுறீங்க. இன்னைக்கு நக்கீரன் பத்திரிகையில் நீங்க அந்த பையனை வந்து ஒரு குற்றவாளி, திருட்டு குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஒரு எவ்வளவு ஒரு நன்மை, ஒரு நேர்மையான பத்திரிகை ஏன் இன்னைக்கு உங்களுடைய இது செயல்பாடு இப்படி இருக்கு? நக்கீரன் கோபால் அவர்களே, உங்கள் நிருபர் நாகேந்திரனை நீங்க உடனே பணி நீக்கம் செய்யுங்க. ஒரு தவறான செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு நல்ல பையனை திருட்டு பட்டம் சுமத்திக்கிங்க. உண்மையான செய்திகளை போடுங்க. இது வந்து நக்கீரன் பத்திரிகைக்கு ஒரு அழகல்ல. இதுக்கு உடனே ஒரு மறுபடிக்கை நீங்க வெளியிடணும். இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இது வந்து நக்கீரன் பத்திரிகைக்கு நல்லதில்லை. உடனே நீங்க வந்து அந்த நிருபரை இது வேலை நீக்கம் செய்யுங்க. இது வந்து நக்கீரன் பத்திரிகைக்கு ஒரு கண்டனம்.